கோவை மாவட்டம் கோவனூரில் விளையாட்டு மைதானம் அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவனூர் கிராமத்தில் சிறுவர்கள் விளையாட பயன்படுத்தப்பட்ட மைதானத்தில் தற்போது பஞ்சாயத்து அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து விளையாட்டு திடலுக்கு மாற்று இடம் ஒதுக்க கோரி இளைஞர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் சாலையில் கைப்பந்து நெட் அமைத்து விளையாட முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விளையாட்டுத் துறையில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக விடிய ஆட்சியில் தந்தையும் மகனும் மாறி மாறி வெற்று விளம்பரம் தேடி வரும் நிலையில் அரசு அதிகாரிகள் கிராம இளைஞர்களின் விளையாட்டு ஆர்வத்தை முடக்கி வஞ்சித்து வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரியூர்பட்டியில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 50 ஏக்கர் அளவில் அமைந்துள்ள சாத்தான் கண்மாயில் ஆண்டுதோறும் மீன்பிடி திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் நடப்பாண்டிற்கான விழாவில் மக்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் குவிந்தனர். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கட்லா, கெளுத்தி, ஐரை, ரோகு வகை மீன்கள் பிடித்து மகிழ்ந்தனர். அரியலூர், திருச்சி, தஞ்சை மாவட்டங்களில் மாட்டு வண்டிகளுக்கு மணல் வழங்க கோரி ஜெயங்கொண்டம் அருகே தாப்பள்ளூரில் மாட்டு வண்டி மணல் ஓட்டுநர் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாட்டு வண்டிக்கு மணல் வழங்கும் வகையில் தனியாக குவாரி அமைக்க வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். ஆட்சிக்கு வந்தால் மாட்டு வண்டி மணல் குவாரி அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு தற்போது தங்களை ஏமாற்றி விட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ்நாடு அரசு மாட்டு வண்டி தொழிலாளர்களின் நிலைமையை உணர்ந்து உடனடியாக மாட்டு வண்டி மணல் குவாரி அமைக்கப்பட வேண்டும். இது தமிழ்நாடு உள்ள ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இவருடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே மாட்டு வண்டி தொழிலாளர் நிலையை உணர்ந்து உடனடியாக இங்கு அரியலூர் மாவட்டத்தில் வெள்ளாறு, காவிரி ஆறு, கொள்ளிடம் போன்ற பல்வேறு பகுதிகளில் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் நிலையை உணர்ந்து மணல் குவாரி உடனடியாக அமைக்க வேண்டும். கரூர் மாவட்டம் வெள்ளியணை அருகே கோயில் திருவிழாவிற்கு நோன்பு சாட்டி உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கு மேட்டுப்பட்டியில் உள்ள மல்லையன் கோயில் திருவிழா கொண்டாடுவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்கனவே பிரச்சனை இருந்து வருகிறது. இந்நிலையில் ஒரு தரப்பினர் எருதுக்குட்டை சாமி திருவிழாவிற்கு நோன்பு சாட்டியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மற்றொரு தரப்பினர் கரூர் திண்டுக்கல் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 300 செவ்வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்ததால் விவசாயி கவலையடைந்தார். தென்னஞ்சாலையைச் சேர்ந்த விவசாயி நைனார் தனது தோட்டத்தில் செவ்வாழை பயிரிட்டு இருந்தார். நல்ல மகசூல் கண்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக பெய்த மழையால் 300க்கும் மேற்பட்ட செவ்வாழைகள் முறிந்து விழுந்து சேதமடைந்தது. வாழை சேதத்தை உடனடியாக கணக்கிட்ட திமுக அரசு உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார கடலோர பகுதிகளில் அதிக அளவு இறந்த நிலையில் கரை ஒதுங்கும் ஜெல்லி மீன்களால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்தனர். ராமேஸ்வரம் மற்றும் சுற்றுவட்டார கடலோர பகுதிகளில் சமீப காலமாக அதிக அளவில் ஜெல்லி மீன்கள் இறந்து கரை ஒதுங்குகின்றன. நச்சுத்தன்மை உடைய இந்த ஜெல்லி மீன்கள் மீனவர்கள் வலையில் சிக்கி மற்ற மீன்களையும் நச்சுப்படுத்துவதால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தேர்தலின் போது மீனவர் நலனுக்காக குரல் கொடுத்து ஏமாற்றி வாக்குகளை பெற்ற விடிய ஆட்சி மீன்பிடி தொழிலுக்கு தடையாக உள்ள அம்சங்களை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தினர்.